இன்றைக்கி ட்ரைனிங் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 35க்கு 22 பார்கோட் ஸ்டிக்கரை எப்படி மேக் பண்ணுறது, கஸ்டமைசேஷன் பார்கோட் ஸ்டிக்கர். பட் கஸ்டமர் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு இதை எப்படி மேக் பண்ணுறது தெரியல அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மேக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற பிரிண்டருக்கான ட்ரைவர்ஸை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக நான் வந்து 2 பிரிண்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். TVS LP46 நியோ பார்கோட் பிரிண்டரும், ரெண்டாவது TSE TE244 அப்படின்ற இந்த 2 பார்கோடை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ விருப்பப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ ட்ரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது பாருங்கள், USB இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணிக்கும். USB இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதர் பேரலல் டிவைஸ்ன்னு போடுங்க. ஏன்னா இப்போ என்கிட்ட அந்த பிரிண்டர் இருந்தாலும் அதுக்கு கஸ்டமர் வந்து அடாப்டர் கொடுக்க மறந்துட்டாங்க, இப்போ டேட்டா கேபிள் கொடுக்க மறந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த டிசைன் மட்டும் காமிக்கலான்றதுனால நான் அதர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ட்ரைவர்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், USB இல்லைனா கூட இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் USB கனெக்ட் பண்ணும்போது அந்த போர்ட்டு மாற்றணும். அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். இப்போ இதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு இதில் மாடல் கேட்குது. ஸோ கரெக்டான மாடல் LP46 நியோ இதோ இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த மாடல். ஓகேங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு அண்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஃபஸ்ட் நம்ம பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? இப்போது நம்ம வந்து கிறிஸ்டல் ரிப்போர்ட் 9 வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 9 தான் டிசைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து 8 ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷனாக இருந்தால் 8 ஒர்க் பண்ணிக்கோங்க. கிறிஸ்டல் ரிப்போர்ட் 9 ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷனாக இருந்தால் 9 வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 9 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிளாங்காக எடுக்கிறேன். ஆஸ் பர் பிளாங்க் ரிப்போர்ட். அப்போ தான் உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் டேட்டாவை கனெக்ட் பண்ணணும். டேட்டா வந்து எனது C ட்ரைவில் இருக்குது. நான் வந்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு Cயில் speed+9 கம்பெனிஸ் 12ன்ற இந்த ஃபைலு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதே பிஸ்னஸ் ERP இருந்துச்சுன்னா சேம் அதே தான். நீங்கள் அந்த இதில் போய்ட்டு அந்த ஃபைலை ஆட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுக்குறீங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு எந்த டேபிளை வந்து நம்ம வந்து இதில் மேப் பண்ண போகிறோமோ, உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். இங்கே வந்து டேபிள்னு இருக்கும். ஓகேங்களா? சாரி, டேபிள்னு இருக்கும். அந்த டேபிளை கிளிக் பண்ணிக்கிறேங்க. கீழே பிரிண்டிங் P எழுத்துனீங்கன்னா பிரிண்டிங்னு இருக்கும். நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், இதுதான் பிரிண்டிங் அப்படின்ட்டு. இந்த பிரிண்டிங்கிறத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் பிரிண்டிங் இருக்கும். யூஸ்வலாக இது ரீநேம் பண்ணுறதா இருந்தால் F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு dio._something டியோன்னு வச்சிடறோம். அவ்வளோதான். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. கரெக்டாக? இங்கே பாருங்கள், ஸ்டார்ட்டில் செட்டிங்ஸில் பிரிண்டர்ஸில் போய்ட்டுனா இங்கே LP46 நியோடைய பிரிண்டர் காமிக்கும். TVS LP46 நியோடைய பிரிண்டர். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பிரிண்டர்ஸில் ப்ரிஃபரன்ஸ் போய்க்குங்க. பேஜ் செட்டப். இந்த இடத்துல நான் புதுசாக என்ன பண்ணேன், நியூன்னு கிளிக் பண்ணுறேன். இது வந்து நம்ம பேப்பருக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ணேன், 35க்கு 25ன்றது பேப்பருடைய சைஸு பார்கோடு. ஓகேவா? கொடுத்துட்டேன். இப்போது இந்த இடத்துல விட்த்து ஸோ 4.1ன்னு வச்சுக்கிறோம். 4.01. ஹைட்டு வந்து உங்களுக்கு தெரியலனா 22 mm கொடுத்துருக்கேன். அதுவே இன்ச்சஸில் கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இதுதான் வந்து விட்த் அண்ட் ஹைட்டு. ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்றேன். அப்புறம் கிராஃபிக்ஸில் நன்னு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராஃபிக்ஸில் நன்னு வச்சுட்டிங்க. ஸ்டாக்கில் வந்து லேபிள் வித்து கேப்ஸ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற லேபிள் வந்து வித்து கேப்ஸோடு இருந்துச்சுன்னா லேபிள் வித்து கேப்ஸ்னு வச்சுக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறதுனால இப்போ லேபிள் வித்து கேப்ஸ்ன்றத பற்றி செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டேன். ஸோ செட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போது இதே வந்து சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ணோம், ஃபைலில் போய்ட்டு பிரிண்டர் செட்டப் அப்படின்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிரிண்டரை சூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பேப்பரை சூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ணலை. நம்ம ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தோடனே அது 4 இன்ச்சுக்கு விட் ஆகிடுச்சு. ரைட்டா?
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்ன்ற செக்ஷனில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து 4 இது வந்து விட்த் இருக்குது. இப்போ நான் 100ல் வச்சேன்னா உங்களுக்கு தெரியும். 100ல் இருந்தால் இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஹைட்டு நம்ம வைக்கல, ஸ்டிக்கரோடைய சைஸுக்கு நான் மெஷர்மெண்ட் வைக்கல. சரியா? யூஷுவலாக நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு செஷன் எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லே அவுட்டுன்னு ஒரு டேப் வரும். ஆக்சுவலாக இப்போ காமிக்கல. கரெக்டாக? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காமன் டேப்லேயே கீழே பாருங்கள் ஃபார்மேட் வித் மல்டிபிள் காலம்ஸ்ன்னு இருக்கும். ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடம் நல்லா கவனிங்க. ஃபார்மேட் வித் மல்டிபிள் காலம்ஸ் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து திருப்பி நான் ரைட் கிளிக் பண்ணி செஷன் எக்ஸ்போர்ட்டில் லே அவுட் வந்துடும். இப்போ லே அவுட் வந்து நம்ம வந்து இன்ச்சஸில் எப்படி கன்வெர்ட், கூகுள் போயிடுங்க. கூகுளில் போயிட்டு mm to inches அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 35 mm போட்டிங்கன்னா 1.3 சம்திங் இது வந்து இன்ச்சஸ் வரும். இப்போ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துறோம். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு அதிலே வந்து இன்னர் வந்து கால்குலேட் ஆகிக்கும். ரைட்டா? ரைட்டு. இப்போ வந்து இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சைஸ் வந்து 35க்கு 25 பார் கோட் அப்படின்னு போட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். பார் கோட். ரைட். சப்போஸ் உங்களுக்கு சில விஷயங்கள் ஃபீல்டு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கோடு 128ன்றது ஏற்கனவே இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபீல்டு வந்து எந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் 1ன்னு இருக்குது. இந்த மற்றதெல்லாம் வந்து இப்படி சிம்பிளாக இருக்குது. ரைட்டா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஃபைலில் பேஜ் செட்டப் போயிட்டு இந்த டாப் வந்து 0.10 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுறோம். அதே மாதிரி பாட்டம் வந்து அவ்வளோ தூரம் தேவையில்ல, 0.2 தள்ளி அப்படி ஒரு தள்ளி நம்ம இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி லெஃப்ட்டு வந்து ஒரு 15 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே பண்ணிடுறோம். இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபார்மேட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த C1ன்றது எப்பயுமே கம்பெனியோடைய நேமாக இருக்கும். இதுக்கு நான் வந்து தவாமா ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆக வரணும், ஆனால் 2 தான் வருது. ஜூம் பண்ணுறேன். இங்கே வந்து 3ஆக நான் எதிர்பார்த்தேன், பட் வந்து 2 தான் வருது. அப்படின்னா நம்ம இந்த திருப்பியும் செஷன் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு இந்த லே அவுட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு 4 போட்டு குறைச்சிக்கலாம். இப்போ ப்ரிவ்யூ பார்த்தா திருப்பி அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து பேஜ் செட்டப்பில் சில விஷயங்கள் நம்ம என்ட்ரி பண்ணி சின்னதாக மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. டபுள் டைம் வருது. அப்போ வந்து நம்ம வந்து ரிப்பீட்டட் இல்லாமல் இப்போ கரெக்டாக வந்து எத்தனை ஸ்டிக்கரோ அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்குது. ஓகேங்களா? ஓகே. 30 பேஜுன்னா ஒரு பேஜுக்கு 3 அப்படின்னா கூட 30ன்னா 90 கிட்ட வருது. அப்போ வந்து இந்த லென்த்து வந்து நம்ம ஒன்றுமே என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செஷன் எக்ஸ்போர்ட்டில் இந்த லேஅவுட்டோட சைஸ் வந்து 3.3 அப்படின்னு மட்டும் வச்சுக்கிறோம். வச்சுட்டு பார்த்தோன்னா இப்போது நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கரில் 3 வந்துடுது. அப்படியே டேரெக்டாகவே வீடியோ போட்டுடலாம், நம்ம எதையும் ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் ஐட்டம் நேம் எப்படி வேணும், ப்ராடக்டோட கம்பெனி நேம் எப்படி வேணும். ஓகேங்களா? ஃபீல்டு நம்மளுக்கு ஞாபகம் இருந்தால் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் சேல்ஸ் ப்ரைஸ்னே போட்டுக்கிறேன். சேல்ஸ் ப்ரைஸ் இந்த இடத்துல ஐஃபன் இங்கே வந்து இந்தியன் ருப்பீஸ் வந்து இங்கே ருப்பீஸ்ன்றது டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகேங்களா? ருப்பீஸ் ஃபாண்டு இந்த இடத்துல ப்ரைஸ்
எம்ஆர்பி ப்ரைஸ் போட்டாலும் ஓகே. கேக் ஐடின்றது எம்ஆர்பி ப்ரைஸு. நான் எம்ஆர்பி ப்ரைஸ் இங்கே ஈத்து போட்டேன்னா எனக்கு எம்ஆர்பி ப்ரைஸ் வந்துடும். இதை வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு ஃபாண்டை வந்து தவாமா ஃபாண்டாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல திருப்பியும் வந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணி ருப்பீஸ் ஃபாண்டு வந்து போட்டிங்கன்னா ருப்பீஸ்ன்னு போட்டிங்கன்னா ருப்பீஸ் ஃபாண்ட் வந்துடும். இது ஸ்பேஸ் வேணும்னா இங்கே ஸ்பேஸ் வச்சுக்கலாம். இல்லை இந்த இது மட்டும் போல்டாக காமிக்கணுன்னா இங்கே போல்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ போல்டு வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாடல் தான் வேணும்னு கேட்கல. ஓகேங்களா? அதனால் நம்ம இப்படி தோராயமாக ரெடி பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னும் இறக்கிக்கிறேன். ஓகே, லெஃப்ட் வேணுன்னா ஒன்றுமே ஓரமாக இருந்துச்சுன்னா இங்கே கிளிக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இங்கே ஷிஃப்ட் பிடிச்சி ஏற்றுக்குங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து எத்தனை டிஜிட் வருது அப்படின்றத பொறுத்து தான். மேக்ஸிமம் வந்து ரீட்டைல் ஷாப்புக்கு அதிகமான டிஜிட் வராது. ஓகேங்களா? அதனால் நம்ம அப்படி போட்டிருக்கோம். இப்போ டாப்பு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இங்கே கிளிக் பண்ணும்போது ஸ்டிக்கர் எதுக்குள்ளே வரும், எந்த பாக்ஸ்க்குள்ளே வரும்னு இருக்கும். இப்போ லெஃப்ட்டு இவ்வளோ தூரம் ஒதுங்கியிருக்கு, அவ்வளோ வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபைலில் பேஜ் சைஸில் இந்த இடத்துல 12 கொடுத்தோன்னா 12 அப்படியே இந்த சைடு மூவ் ஆகும். பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லெஃப்டாக ரைட்டாக அப்படின்ற அந்த காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்தது கேக் நேம். கேக் நேம்னா பார்கோட் நம்பரு. நான் என்ன பண்ணிடுறேன், பார்கோட் நம்பரை இழுத்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ஃபாண்ட் ஒரே ஃபாண்ட் யூஸ் பண்ணால் தான் அந்த லேபிள் பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்த மிடிலில் வச்சிடுறேன். போல்டு வேணால் போல்டு பண்ணிக்கலாம். இல்லை இதை வச்சதே தெரிய வேணாம் அப்படின்னா போல்டை எடுத்துகிட்டு ஒன்றுமே சுருக்கி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பார்கோட் டிசைன் பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு கஸ்டமைசேஷன் சைஸ் வேணும், சைஸுன்றதை மென்ஷன் பண்ணணும், இல்லை எம்ஆர்பி ப்ரைஸு இங்கே மென்ஷன் பண்ணணும், இதை தூக்கி ஓரம் போடணும் அப்படின்னா கூட அவங்க எப்படி கேட்குறாங்களோ நம்ம அப்படி பண்ணலாம். இல்லை 90 டிகிரியில் வைக்கணும் அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட்டில் இந்த இடத்துல காமன் டேப்பில் 90 டிகிரி அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா 90 டிகிரி மாறிடும். இங்கே ஷிஃப்ட்டை பிடிச்சி இப்படி இழுத்து மேலே அப்படியே இழுத்திங்கன்னா 90 டிகிரிக்கு இப்படி வந்துடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல சேல்ஸ் ப்ரைஸ் இருக்குது, எம்ஆர்பி ப்ரைஸ் போடணுன்னாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இதை மேலே ஏற்றிட்டு இங்கே கீழே வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிச்சுக்கிறேன். எம்ஆர்பி ப்ரைஸ், ஆக்சுவலாக எம்ஆர்பி ப்ரைஸ் தான் கேக் ஐடி. இங்கே மேலே இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு, சேல்ஸ் ப்ரைஸு. அப்புறம் சேல்ஸ் ப்ரைஸ் அவங்க இதில் மென்ஷன் பண்ணலை, எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம இந்த இதை பொறுத்தவரையும் நம்ம எதுவும் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு காமிச்சேன். இப்போ இது வேணும்னா இதை எடுத்துடலாம், சேல்ஸ் ப்ரைஸே எடுத்துடலாம். எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து கிளிக் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேல்ஸ் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா சேல்ஸ் ப்ரைஸ் போடலாம், எம்ஆர்பி ப்ரைஸ் கேட்டாங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ் போடலாம். எல்லாமே முழுக்க கஸ்டமைசேஷன் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்படி வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு என்ன வேணுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான ஸ்டிக்கர் சைஸ் வைக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு டிசைன் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம திணறின விஷயம் எதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் திணறின விஷயம் ரைட் கிளிக் பண்ணி செஷன் எக்ஸ்போர்ட்டர் ரொம்ப நேரம் தேடின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் வித் மல்டிபிள் காலம்ஸ்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த லே அவுட் வந்துச்சு. இந்த லே அவுட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து 3 இதுக்கு வைக்கிறதுக்கு நான் மொத்த சைஸ் அளவு கொடுத்தேன். பட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒன்று மறைஞ்சு போச்சு பார்த்தீங்களா? ஸோ மறைஞ்சு போச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த செஷன் எக்ஸ்போர்ட்டில் திருப்பியும் போயிட்டு நம்ம ஏற்கனவே என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கூட பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டாலும் நம்ம பண்ண முடியும். இப்போ இங்கே சேல்ஸ் ப்ரைஸும் மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா சேல்ஸ் ப்ரைஸும் மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டாட் வேணாம் ருப்பீஸே போடலான்னா ருப்பீஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே ருப்பீஸ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் ரெடி ஆகிடும். இப்போது நேம் வந்து டபுள் காலமில் வரும் அப்படின்னா இதை மூவ் பண்ணி கீழே வச்சுட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செக்ஷனில் காமனில் கேன் க்ரோ அப்படின்னு கொடுக்கலாம். இது கொடுக்கறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா பெரிய நேம் உள்ள ஐட்டமாக இருந்தால் அது மடிஞ்சு 2வது லைனுக்கு வந்துடும்.
அதனால் எப்பயுமே ஐட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது ஐட்டமாக ப்ராடக்ட் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கீழே, அதாவது இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குது, ஷிஃப்ட்டு பிடிச்சி ஏற்றுக்குறீங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் மடிஞ்சு வந்துச்சுன்னா, இதை தாண்டி லெட்டரு தாண்டி வந்துச்சுன்னா மடிஞ்சு இந்த லைனில் கீழே வந்துடணுமே தவிர இதில் எதுவும் ஏறக்கூடாது. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா செட்டப்பெல்லாம் பண்ணிடணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சிம்பிளாக ஒரு பார்கோட் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் ஸ்டெப்ஸ் இது தான். ஒரு புது ஷீட்டை எடுத்து பார்கோட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நான் இதை இங்கே கைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த லெவலுக்கு வேணால் டிசைன் பண்ணலாம், எந்த ஃபீல்டை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஃபீல்டு கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த ஃபீல்டை கூட நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.